குழந்தை இல்லாத அன்பர்கள் யாரு நம்ம கோயில்ல வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாலும் அவங்களுக்கு வந்து கண்டிப்பா குழந்தை கிடைக்கும். மனப்பாம்பு இருக்கிற வீட்டுல யாரையும் பாம்பு கிடைச்சிருக்காது. குழந்தை பிறந்ததுக்கு பிறகு அந்த குழந்தைய அம்மன் பேர்ல தத்து கொடுப்பாங்க. அதுதான் ரொம்ப விசேஷம். இங்க வந்து அம்மன் பேர்ல வந்து தத்து கொடுக்கறது ரொம்ப விசேஷம். இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் அம்பாள் பேர்ல தத்து கொடுத்திருக்கிறாங்க. இவங்க வந்து வான்வழி தெய்வங்களாக கருதப்படக்கூடிய தெய்வங்கள். வாசல் வழியா நுழையக்கூடிய தெய்வம் இந்த அம்மன் கிடையாது. ஸ்ரீ வராஹி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா நான் அடையார்ல இருக்கேன். அடையார்ல பாத்தீங்கன்னா குழந்தை அங்காள பரமேஸ்வரி அம்மா ஆலயத்துல இருக்கும். சோ இந்த கோவில்ல வந்து நிறைய ஸ்பெஷல் இருக்குங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம அருள்வாக்கு ரேணுகா தேவி அம்மாவை பார்க்க வந்திருக்கோம். சோ இந்த ஆலயத்துக்கு யாரெல்லாம் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அடையார் ராயல் என்ஃபீல்டு ஷோரூம்க்கு ஆப்போசிட்லயே இந்த ஆலயம் இருக்குங்க. இந்த ஆலயத்தை பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம். சோ நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்கு, நிறைய அதிசயங்கள் நடந்துட்டு இருக்கு. சோ வாங்க நம்ம பார்க்கலாம். வணக்கம்மா. வணக்கம். ஏமா இந்த கோவில்ல வந்து வித்தியாசமா பேர் வச்சிருக்கீங்க நீங்க? எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி, குழந்தை அங்காள பரமேஸ்வரின்னு ஏன் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய உபாசனை தெய்வம் முதல்ல காளி, அப்புறம் அங்காள பரமேஸ்வரி. அங்காள பரமேஸ்வரின் உபாசனை பண்ணும்போது குழந்தையாக வந்து எங்கிட்ட வந்து வடிவம் எடுத்து வந்தாங்க. அதனால குழந்தை அங்காள பரமேஸ்வரின்னு வச்சோம். அதுக்கப்புறம் வந்து அதுவே வந்து வளர்ந்து வர காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தை இல்லாத அன்பர்கள் யாரு நம்ம கோயில்ல வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாலும் அவங்களுக்கு வந்து கண்டிப்பா குழந்தை கிடைக்கும். குழந்தை பிறந்ததுக்கு பிறகு அந்த குழந்தைய அம்மன் பேர்ல தத்து கொடுப்பாங்க. அதுதான் ரொம்ப விசேஷம். இங்க வந்து அம்மன் பேர்ல இருந்து தத்து கொடுக்கறது ரொம்ப விசேஷம். இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் அம்பாள் பேர்ல தத்து கொடுத்துருக்குறாங்க. அந்த குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் இவங்கதான் குலதெய்வம், இவங்கதான் எல்லாமே. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு எது செய்தாலும் இந்த அம்பாள்கிட்ட வந்து சொல்லிட்டு செய்யணுன்ற வழக்கம் இருக்குது. அதாவது பேர்ல தத்து கொடுத்துட்டு திரும்பி பிள்ளைய வாங்கிப்பாங்க, அவங்களே கொண்டு வளர்க்கலாம். ஆனா பேருக்கு அம்மன் குழந்தை. இதனால இந்த கோயிலுக்கு பேர் வந்து குழந்தை அங்காள பரமேஸ்வரி. இந்த கோயில்ல பிரதானமான வேண்டுதலே குழந்தை வரம் வேண்டுதல் தான். இப்போ நேத்து பாத்தீங்கன்னா பயங்கர சிறப்பா வந்து இங்க வந்து வளைகாப்பு பூஜை பண்ணீங்க. அது வருஷம் வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய மக்கள் சொல்றாங்க, நாங்க இந்த ஆலயத்துக்கு வந்து அந்த பூஜையில வந்து நாங்க கலந்துக்கிட்டோம்னா நிறைய அதிசயங்கள் நடக்குது அப்படின்றாங்க. கொஞ்சம் அதை பத்தி நேயர்களுக்கு சொல்ல முடியுமா? அதாவது வந்து முதல்ல நம்ம வந்து வளகாப்பு ஏன் பண்றோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். வளகாப்பு ஏன் பண்றோம்னு தெரியாமையே நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆடி 18ஆம் பெருக்குன்னு சொல்லி வருஷம் ஆடி 18ஆம் நாள் வந்து ஆடி பெருக்குன்னு கொண்டாடுறோம். இந்த ஆடி பெருக்குல வந்து வைகை ஆறு எல்லா ஆறுகள்லயும் வந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும். இதுதான் வந்து ஆடி பெருக்கு. அன்னைக்கு வந்து நம்ம எதை பண்ணாலும் அது பெருகும். 2 மடங்காக 8 மடங்காக பெருகி வளரக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம் பொருந்தக்கூடிய ஒரு நாட்கள். அந்த நாட்கள்ல வந்து நம்ம எதை செய்தாலும் ஒரு ரெட்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து இருக்கு. அதனாலதான் விதை ஊன்றுவது, அதுக்கப்புறம் எந்தெந்த காரியங்கள் வளர வேண்டுமோ நல்ல காரியங்கள் எல்லாமே வந்து அதுல வந்து செய்வாங்க அந்த நாள்ல. அப்போ இந்த அகில உலகமும் அம்பாளுடைய வயிற்றுக்குள்ளே அடக்கம் இருக்கு. அம்பாளுக்குள்ள எல்லாமே அடங்கி இருக்குது. அம்பாளுக்கும் ஒரு ஆசை, பெண்ணா நம்ம பிறந்திருந்தா நம்மளுக்கு வளகாப்பு நடத்தி வைப்பாங்கன்னு ஒரு ஆசை அம்பாளுக்கும் இருந்தது. அதனால ஒரு அவதாரம் எடுக்கிறா. இருந்தாலும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் ரெட்டிட்டு வாழ வேண்டும், குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்க வேணும். அந்த காலத்துல வந்து இப்ப சொல்றோம் நம்மளுக்கு நாடு நிறைய ஜனத்தொகை இருக்கு. அது வந்து பொய். திரேதாயுகத்துல மற்ற யுகங்கள்ல வந்து எத்தனையோ கோடி மக்கள்கள் இருந்தார்கள். அவங்க வந்து எவ்வளவு ஆண்டு காலங்கள் வாழ்ந்தார்கள். உடல் ஆரோக்கியம் இருந்தது. ஒரு ஆள்லாம் பார்த்தா 10 அடி 15 அடிலாம் இருந்திருக்கிறாங்க அந்த காலத்து மனுஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா. இப்ப யாருமே கிடையாது. அது கலியுகத்துடைய சாபம். அப்ப வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எவ்வளவோ ட்ரீட்மெண்ட்ஸ், எவ்வளவோ ஹாஸ்பிட்டல்ஸ், எவ்வளவோ டாக்டர்ஸ் பார்த்துமே அது நடக்கல். அப்போ மானிட ஜென்மம் வந்து வளராது, மானிடனுடைய விருத்தி வந்து வம்சம் வந்து விருத்தி அடையாது. அவனுக்கு செல்வங்களும் மானிட செல்வம் வந்து விருத்தி அடையணுன்றதுக்காக தான் அம்பாளுக்கு வந்து வளகாப்பு பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வைபவத்தை நம்ம வந்து அம்பாளுக்கு செய்யறோம். எனக்கு ரெட்டிப்பா கொடு அப்படின்னு சொல்லக்கூடிய நோக்கம் தான். அது குழந்தை செல்வமாக இருந்தாலும் சரி, எந்த செல்வமாக இருந்தாலும் சரி, அன்னைக்கு நம்ம அதை பண்ணோம்னா நம்மளுக்கு ரெட்டிப்பா எல்லாமே கிடைக்கும். அதுக்காக தான் வளகாப்பு பண்றோம். ஓகே, இப்போ இந்த வளகாப்புல வந்து இந்த பூஜையில கலந்துக்கிறவங்க என்னென்ன பண்ணணும்? அதாவது நம்ம கோயிலை பொறுத்த வரையும், மற்ற கோயில வளகாப்பு எப்படி பண்றாங்கன்னா நார்மலா அம்பாளுக்கு வளையல் சாத்திட்டு நிவேத்தியம் பண்ணிட்டு தீபாராதனை பண்ணி விட்டுருவாங்க. நம்ம கோவில்ல வந்து
அம்பாளுக்கு வந்து நலங்கு வைக்கிறது. ஒரு பொண்ணுக்கு நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தா எப்படி செய்வோம்? ஆமா. இப்ப எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா நான் எப்படி செய்வேன்? அந்த மாதிரி அந்த எல்லா பலகாரங்களும் செய்து, எல்லா சாப்பாடும் செய்து, ஊரையே கூட்டி அவங்களுக்கு வந்து நலங்கு வைக்கிறது, வளையல் பூட்டுவது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் நம்ம செய்வோம். நம்ம கோயில்ல வந்து அம்பாளுக்கு ஒரு பொண்ணுக்கு எப்படி செய்வோமோ செய்து முதுகு நீர் குத்துறதுன்னு ஒரு வழக்கம் இருக்கு. என்னதுமா? முதுகு நீர் குத்துறது அப்படின்னு சொல்லி சீமந்தம் பண்ணக்கூடிய எல்லா பெண்ணுக்கும் வந்து கீழே தண்ணி குடம் வச்சுட்டு உரல் விளக்கு மேல குனிய வச்சு முதுகு நீர் குத்துவாங்க. தாய்ப்பால் வச்சு வாழை இலையில பின்னாடி முதுகு நீர் குத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சாப்டர் இருக்கும் அந்த சீமந்தத்துல. அதுவும் நம்ம கோயில்ல அம்மனுக்கு நம்ம செய்வோம். அது வந்து செய்து அது மூலியமா குழந்தை இல்லாத அன்பர்களுக்கு நம்ம எலுமிச்சம்பழம் கொடுப்போம், அம்மன் வயிற்றுல கட்டி. அப்புறம் அந்த முதுகு நீர் குத்துன பால் இதெல்லாம் கொடுத்து மறு வருஷம் அவங்களுக்கு குழந்தை கிடைச்ச உடனே அவங்க வந்து வருஷம் வைப்பாங்க. இது இந்த வருஷம் இது பெருகிட்டே போகுது. நேத்து கூட பாத்தீங்கன்னா ஒரு 30 பேருக்கு மேல வந்து வருஷம் வச்சாங்க அம்மனுக்கு. அப்போ வந்து அத்தனை பேருக்கும் மழலை செல்வத்தை வாரி வழங்கி இருக்கிறாங்க அம்பாள் இல்லையா? அதுதானே சாட்சி நம்மளுக்கு. கடவுள் இருக்கிறான். அதுல நம்ம கோயில் நிறைய உணர்ந்திருக்கிறேன். ஓகே. இப்போ இந்த எலுமிச்சம்பழ கனி குடுக்குறீங்க இல்லம்மா, அதை வாங்கிட்டு போறவங்க என்னமா பண்ணணும்? அதை கோவில்லயே சாப்பிட்டுடுறோம்மா. கோவில்லயே உட்கார வச்சு அவங்க காலையில இருந்து விரதம் இருப்பாங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை நாங்க கொடுத்தோம்னா இங்க கோவில்லயே சாப்பிட்டுருவாங்க. அவங்களுக்கும் நலங்கு வைப்பாங்க. அது ஒரு சின்ன காரணம் என்ன தெரியுமா? மனதை வந்து தைரியப்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறை தான் அது. அம்பாள் வந்து யாருக்கு மழலை செல்வம் இல்லையோ, குழந்தை பேரு வேண்டி காத்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த சந்தனம் பூசி விலங்கு வைப்பாங்க இல்லையா, வளையல் போட்டு எல்லாமே செய்வாங்க. அப்படி செய்தா அது திரும்பி அவங்க வாழ்க்கையில நடக்கும். அப்படியே ஆகட்டும். ஆமா, அந்த மாதிரி ஏதாவது அவங்க மனதை ஒரு தைரியப்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறை தான் அது. பண்ணதுக்கு அப்புறம் எலுமிச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு இங்க அம்பாளுக்கு பிடிச்ச நிவேதியங்கள் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு அம்பாளை பிரச்சனை வீட்டுக்கு போயிடலாம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. சூப்பரா சொன்னீங்கம்மா. அப்புறம் இந்த அம்பாள் கிட்ட இன்னும் என்னென்ன விஷயங்கள் இருக்குமா? நம்ம கோவிலை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான கோவில் தான். அம்பாளுடைய திருநாமம் ரொம்ப விசேஷம். அம்பாளுக்கு வந்து கூரை தான், கோபுரம் கிடையாது. இவங்க வந்து வான்வழி தெய்வங்களாக கருதப்படக்கூடிய தெய்வங்கள். வாசல் வழியா நுழையக்கூடிய தெய்வம் இந்த அம்மன் கிடையாது. சாமி ஆகட்டும் அம்பாள் ஆகட்டும், 2 பேரும் வான் வழியா வந்து போகக்கூடிய தெய்வங்கள். அக்னி ஸ்வரூபம். அதனால அவங்களுக்கு கோபுரம் எல்லாம் போட்டோம்னா தாங்காது, அந்த ஹீட்டு தாங்காது. கோபுரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கூரையில தான் இன்னும் இருக்குன்னு அவங்க கோவில் அமைச்சு வச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து பிள்ளையார் இருப்பாரு, குபேரமுள்ள பிள்ளையார் இருக்காரு. முதல்ல அவரை தரிசனம் பண்ணி அங்கிருந்து பிரதட்சணத்தை ஆரம்பிக்கணும். பிரணவ பிரதட்சணமாக இந்த கோவில வந்து வலம் வரக்கூடியது. அடையாறுல இருக்கக்கூடிய 2 திருத்தலம் அப்படிதான் இருக்குது. ஒண்ணு அறுபடை வீடு கோவில் பிரணவ பிரதட்சணம், இன்னொன்னு நம்ம கோவிலும் வந்து பிரணவ பிரதட்சணம். இந்த பிரணவ பிரதட்சணம் வரும் பொழுது நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான நாடிகளும் வந்து ரிலாக்ஸ் ஆகுது. அதாவது அதோடைய மூச்சு பயிற்சி தானாவே வந்து உடலுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கொடுத்து ஒரு புத்துணர்வு வந்து கிடைத்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி, எதிர்மறை எண்ணங்களை விலக்கி நேர்மறை எண்ணங்களை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பிரதட்சணம் தான் பிரணவ பிரதட்சணம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பெரியாண்டவர் சுவாமி வந்து பல அன்பர்களுக்கு வந்து குலதெய்வமாக இருக்கிறாங்க. மேலும் வந்து தெற்கு திசை நோக்கி இருக்கு சுவாமி, வந்து தெற்கு திசை நோக்கி இருக்காரு. லிங்க அமைப்புல முகபாவனை இருக்குது. அந்த இடத்துல முகம் உடைய அமைப்பாக சுவாமி இருக்கிறாரு. தெற்கு திசை இருக்கிற கோயில் தமிழ்நாட்டுல வேற எங்கேயுமே கிடையாது. தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது, இந்தியாவிலேயே சிவன் கோவில் எங்கேயுமே தெற்கு திசை நோக்கி கிடையாது. திருப்பெருந்துறையில இருக்கு, ஆனா அங்க மாணிக்க வாசகர் தான் சுவாமி. இந்த இடத்துல சிவபெருமான் தான் சுவாமி, எம்பெருமான் பெரியாண்டவர் தான் சுவாமி. இந்த சாமி நம்ம தரிசனம் பண்றதுனாலயே யம பயம், அடிக்கடிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது, மரண பயம் இருக்குது, செத்துருவோன்ற பயம் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறவங்க இந்த சாமியை தரிசனம் பண்ணீங்கன்னா அந்த யம பயம் போயிடும். யமனால கண்டம் இருக்குன்னு ஜாதகத்துல இருக்குது. ஸ்ரீவாஞ்சியம் போறவங்க கூட இங்க வந்து சுவாமி தரிசனம் பண்ணிக்கலாம். திருமணம் ஆகாதவங்க சுவாமி கிட்ட வேண்டிக்கிட்டு கல்யாண கூரை போடுகையும் கல்யாண வேஷ்டியும் சாத்தி அர்த்தநாதீஸ்வரர் வழிபாடு செய்வாங்க. அதுவும் இந்த கோயில் ரொம்ப சிறப்பு. இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் இருக்குது. திருமணம் வரத்துக்காக வந்து காலசர்ப தோஷம் பரிகாரம் பண்ணக்கூடியது. இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா பௌர்ணமியான நாகம் வெளியே வந்து சுவாமி வழிபாடு பண்ணும். இதெல்லாம் ரொம்ப விசேஷமானது. இன்னைக்கு எல்லா கோயில்லையும் சர்பத்தை நேரடியா பார்க்க முடியுமா, சரளமா பார்க்க முடியுமான்னு தெரியாது. நம்ம கோவில்ல எப்பவும் சர்பம் இருக்கும். பார்க்க முடியும், எந்த நேரம் வேணாலும் பார்க்கலாம். அது வந்து இது வந்து வனத்தை சேர்ந்த ஒரு பகுதியா இருந்தது. எங்க வீட்டு மனசர்பம்னு சொல்லுவாங்க. அது எப்பவுமே இங்க சுத்தி வரும். எப்ப வேணாலும் யாரு கண்ணில் வேணாலும் படும். நாங்க எதுவும் பண்ண மாட்டோம் இது வரைக்கும், அதுவும் எங்களதும் பண்ணல.
ஆக்சுவலா சொல்லுவாங்க இல்லம்மா, இந்த மாதிரி வந்து மனை சர்ப்பம் வந்து இருக்கிறது வந்து எல்லாருக்கும் அமையாது அப்படின்வாங்க. ஒரு சில பேர் வீட்டுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும். ஆமா. யாருக்கெல்லாம் அந்த பிராப்தம் இருக்கு? அதாவது அவங்களுடைய முன்னோர்கள் நாக தேவதைகளை வழிபட்டு கொண்டிருந்தாங்க அப்படின்னா, அதாவது சர்ப்பத்தை வந்து யார் வழிபட்டு இருந்தாங்களோ, பரிபூர்ண குலதெய்வமாக சர்ப்ப தேவதைய நாக தேவதைய யாரு வழிபாடு செய்திருந்தாலும் முன்னவங்க, அவங்களுக்கு அந்த குடும்பத்தை அவங்க வாரிசை அவங்க தலைமுறையை பாதுகாக்கிறதுக்கு 27 தலைமுறைகளுக்கு இந்த நாக தேவதைகள் மனைப்பாம்பாக காவல் இருக்கும். ஓஹோ! அந்த வீட்ல வந்து அந்த மாரி இருக்குன்றது எப்படிம்மா கண்டுபிடிப்பாங்க? இப்போ ஒரு சில பேர் சொல்லி நான் அந்த ஊடகத்துல நெறைய வீடியோஸ் ம், ம். பார்த்துருக்கேன். எங்களோட வீடு பின்னாடி பார்த்தீங்கன்னா, சர்ப்பம் இருக்கு. எப்பயாவது ஒரு தடவ வந்து அந்த தோல் உரிச்சு போட்டு போகும். ஆனா ஆமா. அந்த அடியில வந்து இருந்துகிட்டே இருக்கும் அதாவது அப்படின்னு. அந்த சர்ப்பம் இருக்கிற நடவடிக்கை எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்துரும். வீட்டுல வந்து மனப்பாம்புன்றது வீட்டுக்குள்ள சரளமா போய் வரும். ஆனா அவங்களுடைய பரம்பரையில யாரையும் பாம்பு கடிச்சிருக்காது. ம். மனப்பாம்பு இருக்கிற வீட்டுல யாரையும் பாம்பு கிடைச்சிருக்காது. சில பேருக்கு வீட்டுக்கு மட்டும் கடிச்சு இறந்திருந்தாங்க யாராவதுன்னா, அவங்க வந்து சத்திய வாக்கு வாங்கி சர்ப்பத்தை கட்டு போட்டு வீட்டுல வச்சிருவாங்க. அப்படி இருக்கிற வழக்கமும் உண்டு. ஆனா மனப்பாம்பு வீட்டுல இருக்குன்னா, அந்த பாம்பு சகஜமா சமையல் கட்டுல இருந்து பாத்ரூம்ல இருந்து எல்லா இடத்துலயும் நுழைஞ்சு வெளியே வரும். ஓ! யாரையும் ஒண்ணும் பண்ணாது. அது அடிக்கவும் முடியாது. கண்ணுல படாது. அடிக்கணும்னு நினைச்சாங்கன்னா அது கண்ணுல படாது, மறைஞ்சிரும். ஓ! அதுதான் மனப்பாம்பு. ஓகே. இப்போ வந்துட்டு அந்த நாகத்த பத்தி சொல்றப்போ இன்னொரு ஒரு சந்தேகம்மா. இப்போ சில பேர் நாக கன்னிகள்லாம் இருப்பாங்க அப்படின்றாங்க. அவங்க கூட வந்து பிறவியா எடுத்து வருவாங்கன்றாங்க. இதெல்லாம் உண்மையா? அதாவது இருக்கு. பாதாள லோகத்துல நாகக்கன்னிகள் வசிக்கிறதாகவும், ஆதிசேஷனுடைய கட்டளைக்கு இணங்கி இந்த பூலோகத்துல அவங்க இயங்கிட்டு இருக்கிறதாகவும், அப்புறம் நிறைய நாக தேவதை இனங்கள் இந்த பூமியில வசிக்கிறதா அதாவது 8 லேயர் இருக்கான். 8வது லேயர் தான் பாதாள லோகமா. அந்த 8வது லேயர் வரைக்கும் புத்துக்குள்ள இருக்க வழிகள் இருக்கிறதா வந்து ஆன்மீகம் சாஸ்திரம் வந்து சொல்றது. ஆனாலும் நிறைய அளவு கடங்காத சர்ப்பங்கள் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் இருக்குது. சர்ப்பம் இல்லாத ஏரியாவே இல்லை. கிடையாது. தாய்லாந்துல நாகத்தை வழிபாடு பண்றான், லண்டன்ல நாகத்தை வழிபாடு பண்றான். அதே இடத்துல நாகத்தை கரியாவும் சாப்பிடுறாங்க. ஆனா நாக இனம் வந்து அழியல, ம். அழியாத இனமாக கருதப்படக்கூடியது. இப்போ நீங்க சொன்னீங்கல்லம்மா, முன்னோர்கள் யாராவது வந்து நாக வழிபாடு பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சில குடும்பத்துல வந்து அவங்களே வந்து பிறவி எடுத்து கூட பிறந்திருப்பாங்க ஆமா. இல்லையா? அப்படி நம்புறாங்க. நிறைய பேர் நம்புறாங்க. அது எப்படி அவங்கன்றதுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறது? ஏதாவது உடல்ல ஏதாவது இருக்குமா? உடல்ல அதாவது வந்து இந்த நாகதோஷம் சொல்லிட்டு ஒரு காலத்துல ரொம்ப பெரிய அளவு பயப்படுவாங்க. ஆ. இது வந்து யாருக்கு இருக்கும்னா பெண்ணுக்கு தான் இருக்கும், ஆணுக்கு இருக்கவே இருக்காது. இந்த தொடையில வந்து தலை இருக்கும். ம். உடல் அந்த நாகத்துடைய வயிறு வந்து தொப்புள்ள சுத்தி இருக்கும். வால் வந்து இந்த பக்கம் இருக்கும். இந்த சர்ப்பம் வந்து மச்சமாவே அப்படியே அப்படியே பாம்பே இருக்கும் உடம்புல. அதுதான் அவங்க அந்த அவதாரம், ம். நாகக்கன்னிகளுடைய அவதாரம். அவங்களுக்கு திருமணம் யாரு பண்றாங்களோ அந்த மாங்கல்ய பாக்கியம் இருக்காது. அவங்க கடைசி வரைக்கும் கன்னியா வாழணுன்றது சாபம். ம். இது வந்து நம்ம பெரியவங்களை கேட்டா சொல்லுவாங்க. நிறைய பேர் நான் பார்த்திருக்கிறேன். இன்னைக்கு காலகட்டத்துல கண்டிப்பா இருக்கும். ஆனா அதை வெளியே பெருசா பேச மாட்டாங்க. காரணம் என்னன்னா வாழ்க்கை பாதிச்சிரும்ன்றதுக்காகவே அதை மறைச்சாங்க. ம். ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை மறைஞ்சு போக கூடாதுன்னு. ஆனா இந்த அடையாளத்தோடு இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணா கண்டிப்பா வாழ மாட்டாங்க. என்னுடைய வாழ்க்கை காலங்கள்ல நான் 3 பேர் அந்த மாதிரி பார்த்திருக்கிறேன். அந்த அடையாளத்தையும் நான் பார்த்திருக்கிறேன். சர்ப்பம் அப்படியே இருக்கும், ம். மச்சமா இருக்கும். நான் பார்த்திருக்கிறேன். மீன் மச்சம் இருக்கிறதையும் பார்த்திருக்கிறேன். இந்த மச்சம் இருக்கிறதையும் நான் பார்த்திருக்கிறேன். யாருக்காருக்கெல்லாம் அது யோகமா அமையுமா? யோகம் அப்படின்னு சொல்லி அதுல ஒண்ணும் கிடையாது. ஏன்னா அது பாவத்துடைய அடையாளம். ம். அவங்க பண்ண ஏதோ ஒரு கெடுதலுக்கான ஒரு விஷயம், ஒரு பாவம் பண்ணிருக்காங்க. அந்த பாவத்துக்கான அடையாளமாக தான் அது கருதப்படுகிறது. அது வந்து யோகம் கிடையாது. ஓகே. இப்போ இந்த இடத்துலயே பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு போட்டோ வச்சிருக்கீங்கல்ல, ஆமா. அது ஏன் வச்சிருக்கீங்க? அந்த நாகத்தோட போட்டோ நம்ம கோவில் கட்டும் போது சாமி அருள்வாக்குல என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து அடையாளத்தை காட்டுறேன், எங்க கோயில் கட்டணும்ன்ற அடையாளத்தை காட்டுறேன், என்னோட ஆடையை உரிச்சு வச்சுட்டு போறேன்னு சொன்னாங்க. அந்த வாக்கு சொல்லி 3வது நாள் இந்த பாம்புடைய ஆடை அந்த இடத்துல முழுசா அந்த கண்கள் கூட அப்படியே இருக்கும். அந்த போட்டோல பாத்தீங்கன்னா அது அப்படியே இருந்தது. அதுதான் நாங்க எடுத்து ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கோம், அப்படியே ஒரு ஞாபகமா. அது ஃப்ரேம் பண்ணியே ஒரு நிறைய வருஷங்கள் ஆயிடுச்சு. எத்தனை வருஷம் எங்களுக்கு சொல்ல முடியல. ஓஹோ. இந்த கோவில்ல என்ன மாதிரியான வழிபாடு பண்ணா இன்னும் சிறப்புமா? அதாவது இந்த அம்பாளை பொறுத்த வரைக்கும் வந்து அமாவாசை காலங்கள்ல பிரத்யங்கிரா தேவி ஹோமம் நடக்கும். கடன் பிரச்சனை இருக்கிறவங்க, பில்லி சூனியம் ஏவல் பிரச்சனை இருக்கிறவங்க, மனநிலை பிரச்சனை இருக்கிறவங்க, இந்த மாதிரி கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறவங்க, இந்த மாதிரி பிரச்சனைல இந்த ஹோமத்துல வந்து கலந்துக்கிட்டு மிளகாயால வற்றலால ஹோமம் பண்ணி வழிபாடு பண்ணா விசேஷம். பூசணிக்காய் தீபம் போடுறது விசேஷம்.
ஆடி வெள்ளி தை வெள்ளியில புத்துக்கு பால் விட்டு மாவிளக்கு போட்டு வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷம். நம்ம அம்மனுக்கு செவ்வரளி மாலை சாத்தி அர்ச்சனை பண்ணாங்கன்னா அது ரொம்ப விசேஷம். ஸோ நிறைய விஷயங்கள் இந்த கோயில் பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. நன்றி. நன்றி.